நிறைய பேருக்கு லாயர்னா என்ன, அட்வொகேட்னா என்ன, பேரிஸ்டர்னா என்ன டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் லாயர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லா காலேஜில் போய் சேர்ந்து LLB அப்படின்னு கோர்ஸ் முடிச்சுட்டு வர அனைவருமே லாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கோர்ட்டில் போய் வாதாடலாமான்னு கேட்டால் வாதாட முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வொகேட். லாயரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அட்வொகேட். அதாவது லா காலேஜில் முடிச்சுட்டு அவங்க அதே தொழிலில் கண்டினியூ பண்ணலாம். அதே தொழிலில் கண்டினியூ பண்ணாமல் ஏதோ TNPSCயோ UPSCயோ இல்லை வேறு ஏதாவது தொழிலுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லாயராகவே இருப்பாங்க. ஒருவேளை அட்வொகேட்டாக அவங்க மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க போய் என்ன பண்ணணும்னா, பார் கவுன்சிலில் போய் மெம்பர் ஆகி ஒரு கிளைண்ட்டுக்காகவாவது போய் கோர்ட்டில் போய் வாதாடினாங்க அப்படின்னா அவங்கள தமிழில் வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க லாயர்ஸ் கோர்ட்டில் வாதாட முடியாது, ஆனால் அட்வொகேட்ஸ் கோர்ட்டில் வாதாடலாம். ஆனால் நம்ம நிறைய படங்களில் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கைதி உட்காந்துருப்பான். என் லாயரை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களே கூட சொல்லுவாங்க, நல்ல லாயர் இருந்தால் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா, அரே பைத்தியக்கார், அது லாயர் கிடையாது, அட்வொகேட் சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? கடைசியா பேரிஸ்டர் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து லண்டன்ல போய் படிச்சுட்டு வர, லா படிச்சுட்டு வர அனைவரையுமே பேரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் நம்ம பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், பண்டிதர் நேரு போன்ற தலைவர்கள்லாம் பேரிஸ்டர்களாக இருந்திருக்காங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.